ஹாய் கிரேட் 12 என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸோடைய புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 2.10 வாட் ரோல் டஸ் த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் பிளே இன் சொல்யூஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஸோ இது ஒரு தியரி கொஷின் தான், ப்ராப்ளம் கிடையாது. என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கவனிச்சுக்கோங்க, ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்குது, ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஸோ ஆல்கஹால் தனியாக இருக்கும்போது, அதாவது வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்கஹாலுக்கும் இன்னொரு ஆல்கஹாலுக்கும் நடுவில் என்ன இருக்கும், நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். சரியா? அதே மாதிரி வாட்டர் எடுத்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்க நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் ஆல்கஹாலை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இதை ஏஏ இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதை பிபி இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன், இதையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனாக போடும்போது எனக்கு என்ன இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும், புதுசாக ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆல்கஹால் அண்டு வாட்டருக்குரிய ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? பட் ஆனால் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும், வீக் ஹைட்ரஜன் பாண்டிங்காக இருக்கும். ரைட்? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஏபி இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஏஏ இன்ட்ராக்ஷன் அண்டு பிபி இன்ட்ராக்ஷனோட எப்படி இருக்குது நமக்கு, ரைட்? ஸோ நமக்கு எப்படி இருக்குது, ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ரைட்? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் பிஹேவ் பண்ணும், ஸோ அப்போ இங்கே இன்ட்ராக்ஷன்ஸ் டிஃபர் ஆகிடுச்சு. அப்போ டீவியேஷன்ஸ் ஃப்ரம் தானது ஐடியல் சொல்யூஷன் வந்துடும் நமக்கு. அப்போ என்ன மாதிரி டீவியேஷன் கொடுக்கும், ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறத விட அடுத்து ஃபார்ம் ஆகிறது கம்மியாக இருக்கிறனால நம்பர் ஆஃப் மாலிகுல் எஸ்கேப் ஆகிறது சொல்யூஷனில். இப்போ நான் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நமக்கு மாலிகுல்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து வேப்பர் ப்ரெஷர் யார் ஃபார்ம் பண்ணணும், நமக்கு இதுதான் நமக்கு வேப்பர் ப்ரெஷர், இந்த மாலிகுல்ஸ் மேலே தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஏபி இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்கனால ஈஸியாக நேரம் ஏ எஸ்கேப் ஆகிடும், அதே மாதிரி பி எஸ்கேப் ஆகி மேலே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் நமக்கு என்ன ஆயிரும், வேப்பர் ப்ரெஷர்ன்றது இங்கே வேப்பர் ப்ரெஷர் தான் சொல்கிறேன், வேப்பர் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ டீவியேஷன் எப்போ இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் நமக்கு என்ன பண்ணும், ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம், ரவுல்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் டீவியேஷனை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் பாருங்க, திரும்பவும் மாலிகுலர் இன்ட்ராக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே நமக்கு ரெண்டை விட வீக்காக இருக்குது. மாலிகுலர் இன்ட்ராக்ஷனுடைய நேச்சரையும் நம்ம இங்கே எழுதியாச்சு. அடுத்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது, நமக்கு பாசிட்டிவ் டீவியேஷனை நமக்கு கொடுக்குது, இது ஆல்கஹால் வாட்டர் சொல்யூஷனில். ஸோ அவ்வளோதான், தியரட்டிக்கல் கொஸ்டின். அதை நீங்கள் நீட்டாக பாயிண்ட்டாக எழுதி என்ன பண்ணிடணும், எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.